என்னது வாங்கி போங்க உக்காலு கூட ஊதி பழுநாட்டு ஊட்டி முன்னாடி எடுத்தவங்க நீதான் நிரோத்து கேட்டப்போ நானே கேட்டேன் நிறுத்துக்கிறப்பா வெளியே வந்தா என்னோட ஹைட் ஆகுறாங்க என்ன முட்டுவீங்களா விடாதீங்களே உங்களை கட்டுங்க கிணத்து போட்டு என்னத்துல உங்களை கட்ட சரி ஓட்டுவீங்களே போராடுவீங்களே அது இல்லைங்க ஊத்த ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்ன பண்ண கொஞ்சம் லேட் ஆகி போச்சு தூக்கம் வர மாதிரி இருக்குமில்ல அதனால வெத்தலை பாக்கு மடிச்சு போட்டுவீங்களே போடாதீங்களே இன்னும் பண்ணி மேற்க மாணவர்களே என்னடா கூட்டம் பணமா விழுந்து போச்சு பள்ளிக்கு செல்லும் அதே மாணவர்களே அதே மாத்திட்டாங்களா பள்ளிக்கு செல்லும் மாணவிகை மாணவர்களே எவற்ற பேர்களுக்கும் எங்களுடைய ஸ்ரீ வாணி சரஸ்வதி நாடக சபா மேடபட்டி புது ஜி தனபால் அப்படிதான் போர்டுல இருக்குது ஜி தனபால் வாதியா கலைக்குழுவின் சார்பாக கோமாளி முத்தார்ந்த ஒர்க்க நன்றி வணக்கம் புது துண்டு கொடுக்கறோம் ஓய்ச்சு கொடுக்கறோம் ஒண்ணு கூட எல்லாம் என்னாட்டு டிக்கெட்ல வரதெல்லாம் இப்படித்தான் வருது. வணக்கங்க, நீங்க வாத்தியாரா? சரி சரி சரி, நீங்க வாத்தியாரா? இந்த செட்டுக்கா நல்லா இருக்கிற இந்த செட்டுக்கு வாத்தியார் நீங்களா? யார் பேர் கிடைக்கலான்னு வந்துக்கிறேன். சாப்பிட்டீனா ஆட்டுக்கறி? அட நீ எதையா தின்ன? செட்டுக்கு வாத்தியார் யாரு? 8 மணிக்கு வந்துட்டேன். வந்தது பரவாயில்ல. சரி, இந்த செட்டுக்கு வாத்தியார் யாரு? வண்டியில வந்த சூட்டி வச்சுக்கிறேன். சூட்டி லாரி பஸ் வரல, பைபாஸ்ல வந்த. அது இல்லப்பா, செட்டு வாத்தியார் யாரு? போருடு. என்ன நான் பண்ணிட்டோம்? வாத்தியார் யாரு? ஆட 4 மாடு வச்சிருக்கா. எவன குருடு எல்லாமே இங்க செட்டுல இருக்குது. செட்டுக்கு வாத்தியார் யாரு? பால் எவ்வளவுன்னு கேக்குறியா? வீட்டுக்கு பால் 52 ரூபாய், சொசைட்டிக்கு 25 ரூபாய். தருங்குறி இந்த செட்டுக்கு வாத்தியார் யாருன்னு? செம்பலியாடு 12 செவடன் கூட்டாது விட்டு என்னையாடா நிமிஷம் பண்ற? சத்தமா சொல்றா. 2 பேரும் பக்கத்துல இல்லைங்க. மாடு கேக்குறாரா? மாடு கேக்குறாரு. அந்த மாடு குடுக்கறது இல்ல. நான் மாட்ட கேக்கலீங்க. இந்த செட்டுக்கு வாத்தியார் யாருன்னு? 72,000 சொல்றேன். 18,000 முடிச்சுட்டு குடிச்சுக்க. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? 5,000த்துக்கா 12,000 கூட. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? எப்ப வர்ற புடிச்சிட்டு போவ? எப்பறால அண்ணா இங்க இருந்து சின்ன புடிக்கு அத்தை எவ்வளவு நடந்தே உள்ள போயிரு. ஆட்டா கேக்குறியா? ஆட்டாடா இருக்குது, அதுல ஏத்திக்கலாம். நான் அத கேக்கல. இந்த செட்டுக்கு வாத்தியார் யாரு? சோழ தட்டு 1 ஏக்கரா இருக்குது, அறுத்துக்க. ஏதோ ஒரு கல்லு இருந்தா கொடுக்கணும், நானே உடனே. ஏய் வா, எவ்வளவு கொடுக்கறானே மாட்டுக்கு? எவ்வளவுடா கொடுக்கறது? டேய் நீங்க கடந்தாடா. நான் மாடே கேட்டிட்டு இருக்கேன். செட்டுக்கு வாத்தியார் யாரு? வக்கி புள்ள துங்க. அது கோயில குடியிருக்கே இல்ல லீவ் போட்டு டூர் போயிட்டு. அதுமா டூர் போவோம். ஒருவேளை காதுகிட்ட போய் சொன்னா தெரியாது. தெரியுமாரு அப்படி. செட்டுக்கு வாத்தியார் யாரு? செவுட்டப்பற செட்டுக்கு வாத்தியார் யாருன்னு கேக்குறியா? மெதுவா கேளுடா. நான் செவுட்டு கரா மெதுவா சொல்ல கேக்குது. இல்ல செட்டுக்கு வாத்தியார் நீங்களா? கயிறு வரும்போது கொண்டு வந்துட்டு கொடுக்க மாட்டேன்.
வாத்தியார் தனபாலு. நானா சால்ரா அடிப்பேன். நீங்க 2 பேரும் யாரு அண்ணன் தம்பிங்களா? ஆமாப்பா. பரவாயில்லைங்க. ஏன்டா இது யாரு என்ன வேஷம் போடும்? போய் விடுறேன். யார போனீங்களா? எல்லாம் எத்தாங்க. ஏங்க என்னென்ன நாடகம் ஆடுவீங்க? அட்வான்ஸ் கொண்டாரு சொல்லி போடு. அதெல்லாம் ரெடி ஆகுதுப்பா. சாமியார் இருக்க விடி விடி முகத்தை வெளியே காட்டாரு. வாத்திரம் போடுறேன். வாத்தியாராச்சு நல்ல வாத்தியாரா? நீங்க வாத்தியாரு? வாய பாரு கரம்பே கழிச்சுக்கிட்டாரா? அப்படியே கண்ணுக்குட்டியும் சேர்த்து கேக்குறானா? கண்ணுக்குட்டியுமா கேக்குறான்? என்ன கண்டுபிடி? என்ன வந்தது சிவனை, எங்க வாத்தியாரு பைத்தியம். எல்லாம் அரக்கு இருக்கு, முக்காவுக்கு இருக்கு, காக்கு இருக்கு, எல்லாம் நம்ம செட்டு நம்ம செட்டேத்தான் பைத்தியம். என்ன கூப்பிட்டியா? ஓய் நீங்க என்னென்ன நாடகம் ஆடுவீங்க? யோ மகாபாரதத்துல 18 ரைட். சரி. சிவபுராணம், கம்பராமாயணம், குண்டலகேசி. அது கேஜி. என்னது? கேஜி நீ. குண்டலகேசி. சரி. ஒட்ட நாடகம், சேமஞ்சண்டா, கோவல் நாடகம், கர்ணஞ்சண்டா, தவிச்சி நாடகம், நலதா நாடகம், சேமஞ்சண்டா, கர்ணஞ்சண்டா, தவிச்சி நாடகம், நலதா நாடகம், ஒட்ட நாடகம், தவிச்சி நாடகம், நலதா நாடகம், கர்ணஞ்சண்டா. எல்லாம் வந்து வளைச்சு வளைச்சு அதே தான் சொல்லிட்டு யோ இப்படி கோவல் நாடகம் எல்லாமே ஆடுவோம்பா. ஓ ஏதோ எல்லாம் கரைச்சு குடிப்பீங்க எல்லாம்? கரைச்செல்லாம் குடிக்கிற அளவுக்கு எதை தெரிஞ்சது பண்ணி பொல போட்டிட்டு இருக்கிறோம். அவ்வளோத்தான். ஒண்ணு என்ன இதனா சித்திரை, அடுத்தது வையாசி, ஆடி வெறுல கொஞ்சம் புளுத்துவோம். அதுக்கு மேல நல்லா பொறுக்கி தின்னு கரைச்சிதான் குடிக்கணும். 6 மாசம் தான். 6 மாசம் எடுத்துக்கோ கூத்தாடிங்களா நம்மளோட புல்லு வீட்டுல என்ன கூப்பிட்டியா? ஏங்க ஓய் சரி இருந்தாலும் உங்க எத்தனை பாக்கு ஒண்ணு கொடுக்கணும். அப்படியா? கூத்து ஒண்ணு ஆடணும். சரிங்களா? அதனால என்ன நடத்தல வேணும்? இந்த கோவலம் போய் அர்ஜுன சந்திக்க கோவலம் இல்ல 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 கோவலம் போய் ஹரிச்சந்திரன் சந்திக்கிறானா? அது இல்லையா? ரேடியோ பேனா அது கம்பெனி தேவடியோட பேர்ல சொல்லிட்டு போக. சரிங்க. பவளக்கோட்டை நாடகம் அர்ஜுனன் போய் நம்ம அள்ளி கல்யாணம் பண்றான்ல. ஏன்டா பவளக்கோடி எங்க நாடகம் நடக்குது, எங்க அள்ளி திருமணம் எங்க நடக்குது, பவளக்கோடி எங்க நடக்குது, ஏன்டா என்ன இப்படி வத கட்டுறா? அது இல்லையா? கோவலம் தற்பாரான அந்த கட்ட வேணுமா? எந்த இடத்துல வேணும்? எனக்கு ஏன்டா இப்படி வத கட்டி சித்திரவதை பண்ற? கர்ணன் சண்டை தெரியுமா? கர்ணன் சண்டையா? உனக்கு கர்ணன் சண்டைக்கு பயங்கரமான ஆளுக்குது. பாப்பனிதான் பாரு. கர்ணன் சண்டையில எல்லா நாடகாரும் நடத்துறோம். ஆனா கர்ணன் சண்டைக்குன்னு பேரும் புகழும் வாங்கிட்டவரு நல்லூர் பெரிய மாதவாதியாரு. அவரு சிறுமையா ஒருத்தர் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவரு தொண்டையில பாடிட்டு ஏதோ அவரு கத்துவா அப்படி. யாரு? பெரிய வாத்தியார் விட்டு வர சொல்லுங்க. சரிங்க. நீங்க பெரிய வாத்தியார் சின்ன குடி பையனா? யாருக்கு தெரியும்? சரிங்க. ஒரு பாட்டு பாருங்க. சித்தவத்தியான சண்டை. அப்ப நடக்கணும் மாவு நடக்கணும். ஆமா. சரி. பாண்டவருக்கு சித்திரச்சான சண்டை. ஆமா. பாண்டவருக்கு 16வது ஊக்குரிவனம். சரிங்க. என்ன நாடகம்? முதலாக டெல்லி அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னனாகிய துரியோதன மன்னனே வருகிறார். துரியோதன மன்னன் இங்கே வரார். வர சொல்லுங்க. வராருப்பா. வர சொல்லுங்க. ரதம் ஏறிட்டார். அவர் பக்கீர் ரதம். ஆனா துக்குடு. ஆமா.
ஆளுகள் பாரு எல்லாம் ஒவ்வொரு அடிச்சு மூட்டைங்களாட்டம் எந்த கடையில் தான் அடிச்சு அடிச்சுங்க அப்பா கணக்கு வச்சு என்ன பண்ணுவ? பேசிக்கங்க. என்ன பண்ணுவ? என்ன அடிச்சே பேர் வாங்கிட்டு போலான்னு வந்துக்கிறாங்க. நீ என்ன அடி உத என்ன வேணா பண்ணு ஆவுனா அந்த மீசை மட்டும் நீவாது. ஏண்டா மைய அடிச்சு போயிருங்க. கண்மை வேற வாங்கிட்டு வெளியே திருப்பி திரட்ட முடியாது. மீசையை பார்த்தா உனக்கு என்ன வண்டி மையாடு தெரியுதா? என்னது சொத்த மீசடா, என் வளர்ப்பு மீசை. அதான் ஆமாடா, சத்தி மாமா சத்தி மாலுமே. சரி அது சொந்த மீசையா? இது சொந்த மேசியா இல்ல மைய மேசியான்னு சனங்களே பாக்கட்டும். மைய மேசின்னு சொல்லிட்டு போவாது. ஏன்னா ஒரிஜினல்லையா நோட்டுற அதை எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. நண்பா சொல்லுங்க. நாளை தமிழ்நாடு வந்திருக்கிற பொழுது என்னை யார் என்று கவனித்தாய்? நாங்கள் சொன்னால் தெரியும், சொன்னால் தெரியும், சொல்லாவிட்டால் தெரியாதுங்க. கற்றவனுக்கு தெரியும் அந்த கல்வியின் அருமை, பெற்றவனுக்கு தெரியும் அந்த பிள்ளையினுடைய அருமை. அத்தன்மை போல் நான் சொன்னாலா உனக்கு தெரியும். ஆமா. அதை சொல்வதற்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு நாடு பேரும் புகழ் சிறந்த அழகிதிரு பொன்னாடு என் நாட்டில் பயிர் என்ன? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்ன ஊர்? இழுத்தடிச்சம்பட்டி. என்ன பட்டி? இழுத்தடிச்சம்பட்டி. இழுத்தடிச்சாம்பட்டி. அதே ஊர் தானே? கரெக்டா சொல்லுவேன். இழுத்தடிச்சாம்பட்டி என்றால் காலையில அங்கதான் இழுத்தடிச்சம்பட்டிக்கு தான் சம்பளத்துக்கு போகணும். சொன்ன ஆகுனா அப்படியே போயிடுச்சு. பாக்கல பாக்கல என்ன நான் உன்னை கட்டாளி 100 பேரே தெரியும். என்ன மயிர் வேணுமா? போயிட்டு விட்டா போயிட்டு நானும் போவா. வாங்க போலாம். ஏன்னா கூத்துட்டு கோமாளி கொண்டு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. ஏதோ எனக்கு பஸ்ஸுக்கு இருக்குது.
தம்பி தாங்க வந்துருங்க. இந்தா பாருடா. சரிங்க சென்டர் வாடா. எதுக்கு பசிக்கிறேடி? சென்டர் வாடா. ஏய், கோமாளி. ஓய். ஏய், கோமாளி. ஓய். 12,000 வாங்கிட்டு போயிட்டா அப்ப நாங்க வந்த 17 பேரு. ஓய், சுண்ணி ஊமுங்க. அடாங்க. என்னடா ஊர் இது? என்ன ஊரு? அக்கரைப்பட்டி. கேட்டுக்கிட்டீங்களா? வாங்க. என்ன ஊரு? நக்கரைப்பட்டி. அக்கரைப்பட்டி. வெள்ளாளபுரம் அருகாமையில் உள்ள அக்கரைப்பட்டி. ஆமாங்க. அக்கரைப்பட்டி என்றால் ஒரு சொந்த தாய் திருநாடு. நம்மளை போல நாடகம் நினைக்கிறோம். சொந்தமான தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டை வந்து செய்யக்கூடிய ஆண்களாக பிறந்த அப்பமார்கள், பெண்களாக பிறந்த தாய்மார்கள், நமது தாய் குலங்கள். இதெல்லாம் தாய் குலம் இல்ல. என்ன இதெல்லாம் நம்மளை வாழ வைக்கிற தாய் குலம் இல்லை. வேற நம்மளை கொல்ல வந்த பேய் குலங்கள். அப்பவே சொன்னேன் பொண்டாட்டி. என்னாரு? அப்பயே சொன்னோம் என் பொண்டாட்டி. என்னாரு? மாமா கூத்துக்கு போற ரைட்டு. கூத்துக்கு போகணும் வேண்டாம்னு சொல்லல. ஆண் வேஷம் போடு, வேணாம் பிச்சைக்கார வேஷம் கூட போடு, அதெல்லாம் நான் எதுவுமே குறை சொல்லல. ஆனா இந்த கோமாளி வேஷம் மட்டும் போடாத மாமா. நம்மளுக்கு டெம்போ இருக்குது, காலையில லீவு கட்டணும், கந்து கட்டணும். இந்த ஆண் வேஷம் போட்டோம்னா நம்மளுக்கு 1000 ரூபாய் தான் சம்பளம். கோமாளி வேஷம் போட்டோம்னா நம்மளுக்கு 2000 3000 சம்பளம் வரும். ஏதோ கடன் அடிக்கலாம். ஏப்ல கோமாளி வேஷம் போடக்கூடாதுன்னு கேட்டேன். அதுக்கு என் மொண்டாடி சொன்னோம், காசு காசுப்படாத மாமா, எங்கேயோ போற கண்டாரோல்டு பசங்களை வந்து உன்னை அடிக்கும். எங்கேயோ போற தேவடிய பசங்களை வந்து அடிக்கும். அப்புறம் அடிக்கிறதா அப்புறம் தேவடியா போய் கண்டாரோல்டு போயினா ஐயா நல்லா இருக்கியா? அதான் பின்னால் மதி அடா நீ கூப்பிட்டோன்னு அப்படி சாப்பிட்டோம். எவ்வளவு நானே திங்க. அடா கூப்பிட்டு யாரா அவன்? அடா உன் தவறி அவன் தான் அப்புறம் பாட்டு போட்டுக்கிறான். வாடா போட முடிச்சுக்க. வாங்க வலிக்குதா இல்லையா? நான் செக் பண்றதுல இருங்க. வலிக்குதா? இல்ல இப்ப வலிக்கிற கொண்டா. அப்படின்னா வந்தாங்க. போய் வலிக்கலாம் அதுல இல்ல. கொஞ்சம் தடிக்கு பேசுறீங்களா? யாங்க எங்கடா என் மந்திரி? மந்திரியா எங்க போயிட்டான்னு தெரியுது. அவன் எங்க தான் தேடி பிடிச்சி விட்டுருவோம். எனக்கு தெரியாது. பத்திரமாச்சுக்கயா சாமி மகாராஜா, நாமளே பேசுவதா விகினர்மாகும் நாடு அக்கரைப்பட்டியிலே கூட்டம். என்ன ஊரு? அக்கரைப்பட்டி. அக்காப்பட்டியில சாட்டை கீழே போடு ஃபர்ஸ்ட். அது எடுத்து குடிச்சிக்கிறீங்க. என்னமோ பஸ் ஸ்டாண்ட்ல வெத்த போடுறீங்களா? எப்படி வித்த போடுறாங்க? எட்டுல பாரு இத்தனை சாட்டை இருக்க கூடாது. ஏங்க அத்தனை வாத்தியார் விஷயம் ஆசியானுக்கு அது கையெழுத்து வேணும் வந்து உருவுது. கூட்டம் அதாவது இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நோண்டி போட்டுக்கிறாங்க. எதுக்குடா? ஏங்க எதுக்கு நோண்டி போட்டீங்க? இங்க வா. அங்கால பரமேஸ்வரி மற்றும் பெரியானிச்சம்மன். இன்னொரு சாமி சொன்னாங்களா? என்ன சாமி? அங்கால பரமேஸ்வரிக்காக சித்திர திருவிழாவை முன்னிட்டு இன்று ஓரிரவு சதுரநாட்டியம். இன்றைக்கு வைத்துள்ள நாடகம் என்ன? 11வது விக்கிரமணம் பாண்டவருக்கு. அதே தாங்க நண்பா, ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் பாகமாக இருக்கக்கூடிய சித்திரசேன சண்டை. இல்லையெனில் பாண்டவர் 11வது வனம். அப்படியா? என் நாடகத்திலே யார் தெரியுமா?
என்ன ஒண்ணும் புரியலைங்க. இதான மத்தாளக்காரரு, இதான மக்கள் சத்தம். அதனால இப்ப சொல்லுங்க. அரவ கொடி பறைத்த ஆளவட்டம் தாழ வீச சரி. யாருக்கும் சிறைவானா வண்ணன் ஆ, வெங்கல திரேகம் பொருந்திய ஆ, டேய் 1008 எதிர் ரோமம் ஆ. எப்படி 1008 எதிர் நோமம். எதிர் ரோமம் படைத்த ஆ. என்னுடைய வீரோ ஆ, அத்தினாபுரத்து வேந்தன் ஆ. அரவக்கொடி துரியோதனன் பெரிய மனிதனுக்கு. டேய், இங்க பாரு. அத்தினாபுரத்து வேந்தன் அரவக்கொடி துரியோதனன் அண்ணன் கிடையாது நான் இளவரசன் சரி சரிங்க. எப்படி அரவக்குடி துரியோதனன். ஆமா துரியர் மன்னனா? மன்னன் எங்க அப்பன் ஆஹா. நான் இளவரச பட்டத்தில் தான் இருக்கிறேன் ஓஹோ. என்னை மன்னன் என்ற பெயருக்கு நான் தகுதி அல்ல சரி, சரி. நண்பா, ஆ, அப்படி அரபு கூட விழித்த துரியோதனன் மன்னனாக இருந்து விட்டாலும் இளவரசனாக இருந்து விட்டாலும் மன்னனால் என்னடா இங்க கூட டேய், உனக்கு ஏத்தனா? நண்பா காலைல அப்படி துரியோதனாக இருந்து விட்டாலும் என்னை 10 மாதம் ஆ. 300 நாள் 3000 தசமி ஆடி அங்கத்திலே சுமந்து விட்டாலும் என் தாய் புண்ணியவதி அம்மா பொன் ஏய், புண்ணியவதி. என் தாய் புண்ணியவதி யார் தெரியுமா நான் குடியிருந்த கோவில் அது எங்க ஏற்பாடு பண்ண? என் அன்னையோ ஒரு ஆலயம் அது ரஜினி. என் தாயை சேர்ந்த கோவிலும் இல்லை அது எங்க நடிச்சிட்டோம்? ஏய், படத்து பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. என் தாய் அப்படி வர்ணிக்கிறா யாரு உங்க அம்மாவை? அம்மாவா இல்ல அம்மாவை. என் தாயா தெரியும் யாருங்க? பார்த்து சொல்றேன் தவங்கிடந்து 300 நாட்கு வந்து நண்பா ராஜா என்னை பெற்றெடுத்த தாய் யாருங்க? என் தாயோ காந்தாரி ஓ, தாயினுடைய பெயர் காந்தாரி. என் தந்தையார் யாரு? என் தந்தையார் திராட்ச மகாராஜன் திருநாட்டிய மகாராஜன். திராட்ச மகாராஜனுக்கும் ஆ, காந்தாரி அமைக்கும் ஆ. நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் எத்தனை பேருங்க? நண்பா ஆ, சரியாக ஆ. 101 பேர் பிறந்தோம் எடா எத்தனை பேரு? 101 உங்க அம்மாளுக்கு ஆண் மக்கள் 100 பெண் பிள்ளை 1 ஆக மொத்தம் 101 101 உங்க அம்மாளுக்கு பிறந்துச்சு. எல்லாம் ஒரே தடத்துல வந்தீங்களா? எந்த தடத்துல? ஆமா வரிசையெல்லாம் ஒரே தடத்துல தான் போவோம். நீங்க ஃபர்ஸ்ட் பிறந்தீங்களா? ஆமாடா. எல்லாம் உன்னாட்டுமே வா. ஏய்
இல்லைங்க சைஸ் என் தம்பிமாருக்கு என்ன விட அழகு. 101 பேரா? ஆமாடா. உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லைங்களா? என்ன வேலை? இல்ல இதேத்த 24 மணி நேரம் வேலைங்களா? எதுரா? இங்கிறது ஏய் சாமி, இப்ப மட்டும் நீங்க எலெக்ஷன் நின்னீங்கன்னா இல்லமண்ணா. ஊருக்கு போய் நீங்க ஓட்டு கேட்க தேவையில்லை. சரி, நீங்களே நின்னு நீங்களே ஓட்டு போட்டு நீங்களே முதலமைச்சர் ஆயிடலாம். என்ன சொல்ற? ஆமா சாமி. ஏய் ஆனா உங்க தங்கச்சி பாவங்க. எனக்கு ஏன்டா? ஆனா உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போறான் பாரு, அவன் ரொம்ப பாவங்க. என்ன சொல்ற? எப்படி? உங்க தங்கச்சி, நீங்க 100 பேர் அண்ணன் தம்பிங்க. உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆமா. திடீர்னு வீட்டுல பணம் ஆறு வீட்டுல போன முடியுது தாயே. ஆனா ஒரு பேச்சுக்குங்க, ஆனா ஒரு பேச்சுக்கு, சரி சொல்லு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். திடீர்னு உங்க வீட்டுல உளுந்து போச்சுன்னா 100 வேட்டி துண்டு எடுக்கணும், 100 சேலை வேட்டி எடுக்கணும். ஆமா. உங்களுக்கு குழந்தைங்க இருந்தா அவங்களுக்கு சட்டை பேண்ட் எடுக்கணும். பாவங்கள்ல அவன் எங்களுக்கு கரியாக்கி போடணும்னா அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஒரு கடாய் ரூபாய் கேட்டா 22,000 சொல்றாங்க. எத்தனை கடை? 100 கடை வாங்கணும். 2 பட்டி ஆட்டு அப்படியே ஓட்டணும். ஏய் பாவங்க. இங்க பாரு, எங்க வீட்டுல ஒரு எலவு காரியம் நடந்து போச்சுன்னா என் தங்கச்சி இவ்வளவு செலவு பண்ணுவா. ஆமா. அவ வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா ஏன்டா நாங்க ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ போட்டா அவங்களுக்கு எவ்வளவு சேரும்? ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ போட்டா 100 கிலோ ஆச்சுங்க. என்னத்த பண்ணு பண்டிகரியா? ஆளுக்கு 1 கிலோ தங்கம் போட்டா எவ்வளவு ஆச்சு? அப்படி சொல்லுங்க. ஒவ்வொரு கிலோனா 100 கிலோ ஆச்சு. ஆமா. பரவாயில்லைங்க மச்சான். ஓய் கல்யாணம் ஆயிடுச்சா? சரி விடு. என் மூஞ்சி என்ன டேஸ்ட்? சரி விடுங்க. இங்க வா. வாயில தானே பேசுறேன், நான் ஏதோ பேசுறேன்னா. இங்க வா. இல்லைங்க. நீ எனக்கு மச்சானா போய் என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுப்பேன்னு பாக்குறியா? வேண்டாம் ஏய் வேண்டாங்க. இங்க பாரு, நீயே இப்படி இருக்கிறனா இன்னும் தங்கச்சி எப்படி இருப்பா? எங்க நம்மளால சமாளிக்க முடியாது. இந்த மூஞ்சி கொஞ்சம் ஜூம் பண்ணி என் வீட்டுல ஒண்ணு வச்சு சமாளிக்கிறேன், அதை விட பெருசா. வா வாடா. சாட்டியை கீழே போடுங்க. இந்த நாடகத்துல கோமலை வச்சு அடிக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. நண்பா, அப்படி 101 மக்கள் பெற்றெடுத்து 101 மக்கள் பெற்றெடுத்து சீரன் சிறப்போடு நீங்க நாடு என் நாடு? என் நாடோ அத்தினாபுரம். டெல்லி என்று சொல்லப்பட்ட அத்தினாபுரம். அத்தினாபுரத்தை புகழ்வன் இளவரசன் மாமன்ன துரியோதன். சாமி, அப்படி இருந்த போதிலும் உங்களுக்கென்று நேரிட்ட எதிரி பங்கு மங்காளிங்க. நாடோ 56. இந்த 56 நாட்டுக்கும் இந்த கௌரவர் 100 பேரே சொந்தக்காரா இல்ல? இதுக்கு பங்கு வகையாரி பாதி நாடு சத்திராதி இருக்கிறாங்களா? ஏய் ஓய் இருக்கிறாங்கடா. எனக்கும் எதிரி இருக்கான். நண்பா, எனக்கு பங்கு வகையாரி யாரு? அந்த கண்டவனுக்கு பிறந்தவங்க கொஞ்சம் குண்டக ஜாதி மக்கள், கண்டாரோலி பசங்க. யார தக்கிட்டு? அந்த பாண்டவர் ராஜாக்கள். பாண்டவர் 5 பேர் உங்களுக்கு எதிரியா? ஆமா. 5 பேர் சித்தப்பார் பிள்ளை. 5 பேர் வந்து கண்டவனுக்கு பிறந்தீங்க. ஆமா. நீங்க 100 பேர் உங்க ஒரு அம்மாளுக்கு பிறந்தீங்க. நாங்களாம் எங்க அம்மாளுக்கு பிறந்தவங்க. அவங்க எல்லாம் தலை ஒருத்தனுக்கு, கால் ஒருத்தனுக்கு, முண்ட ஒருத்தனுக்கு பிறந்தவங்க. ஆமா. 5 பேரும் வெவ்வாறு ஜாதியில பிறந்தவங்க, வெவ்வாறு ஆளுக்கு பிறந்தவனுங்க. ஏன்டா டேய், நான் என் தந்தைக்கு பிறந்து அந்த கண்டவனுக்கு பிறந்த எனக்கு நான் நாடு கொடுப்பேனா? ஏன் சாமி? ஏன் கொடுக்கணும்? நீங்க என்ன ஆகுது, அவங்க என்ன ஆகுது? இந்த கௌரவர்கள் பெரிய பார்ப்பிள்ளை, அந்த பாண்டவர்கள் எனக்கு சித்தப்பார் பிள்ளைகள். ஏங்க பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள்ன்றீங்க? ஆமா. பெரியப்பா மக்களும் சித்தப்பா மக்களும் சேர்ந்து தானே வாழணும். உண்மைதான். உங்களுக்குள்ளேயே பகை வரணும். ஏன் அந்த பாண்டவருக்கு இந்த கௌரவருக்கும் பகை ஏன் வரணும்? நண்பா, ஓய் நாங்க பாடசாலை செல்வதை இங்க பாரு, 5 வயசு வரைக்கும் பாண்டவரும் இந்த கௌரவரும் அண்ணன் தம்பியா இருந்தோம். சரி. 10 வயசுல பங்காளி ஆகி நின்றோம். 15 வயசு ஆச்சு நாங்க பகையாளி ஆகி நின்றோம். ஏன் இந்த பகை? படிக்கின்ற பாடசாலையிலும் விளையாடுகின்ற விளையாட்டிலும் அந்த கௌரவர்களை ஜெயபெற்று வருகிறார். சரி. அதனால அந்த பாண்டவர்களை விட்டு வைத்தால் பாண்டவர்களை விட்டு வைத்தால் பந்தயத்தை ஜெயபெற்றவங்க நம்ம கிட்ட நாடு கேட்க வருவாங்க, சண்டை சமர்வாருக்கு வருவார்கள் சொல்லி அவங்களுக்கு என்னென்ன வஞ்சகம் செய்து நடக்கின்ற வழியில நச்சுமுலை நட்டு வைத்து குட்டி சாப்பிட்டோம்னு குளத்துல குளிக்கிறது, அதாவது குளத்துல ஊர்வசி நாட்டி வச்சேன், அதுலயும் சாவல. உண்கின்ற சாதத்தில் நஞ்சக்கிழமை
அதுலயும் சாகல. படுக்கின்ற பஞ்சனையில பாம்பு விட்டேன், அதுலயும் சாகல. வருகின்ற வழியில பொய்க்குழி வெட்டி வச்சேன், அதுல விழுந்தா சாவுவாங்கன்னு, அதுலயும் சாவல. அதற்கு நாள் மாலை கட்டி, அதற்கு நாள் மாளிகையில ஐவரை குடி மூட்டி தீ வைத்து கொள்ள நினைத்தேன். சரி, அதுலயும் தப்பிச்சு பிடிச்சாங்க. யாரும் பாண்டவர்கள். ஆமா, சரிங்க. சூதனால் பகலை ஆடினேன், சூதனால் பகலை ஆடி நாடு நகரம் நவனிலை செங்கோல் ஆணி முத்து கோட்டு வரை அனைத்தையும் பறி கொடுத்தான். நண்பா, அனைத்தையும் பறி கொடுத்து 12 ஆண்டு காலம் மனமனாந்திரம், ஓராண்டு அக்கியால பாஷம். பாண்டவர்கள் இவர்தான் என்று சொல்லி யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாது. இந்த பாண்டவர்கள் அடுப்பு, அதாவது கல் மூட்டி சாதம் செஞ்ச அடுப்பை பார்த்தா கூட இது பாண்டவர்கள் தான் சமைத்தார்கள் தெரிந்தால் நீண்டு ஓட்டுவோம் 12 வருஷம் காலம் அப்படி என்று சொல்லி அந்த பாண்டவர்களை காலத்தை விட்டு வைத்திருக்கிறேன். நண்பா, அப்படி இருந்தாலும் காலங்க போன பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்ல செத்து போனாங்களா ஒன்றுமே தெரியல. பாண்டவர் இருக்கிறாங்களா, இன்னும் செத்து போயிட்டாங்களான்னு தெரியல. சரிங்க. அதனால வனத்திலே வன வேட்டையாடுவது போல அந்த பாண்டவரை தேடி போகணும். அப்படி பாண்டவரை தேடி போவதாக இருந்தால் நான் மாலையிட்ட மனைவி. கல்யாணம் ஆயிடுச்சா? சரி சரி. அவ யாருங்க? பான்மதியால் பெருந்திருப்பாள். சரி சரி. நண்பா, நான் மாலையிட்ட மனைவி தெரியுமா? யாரு?